ஜோ ஒரு 2 months சொல்லியிருப்பேன், இந்த பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். படம் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன், படம் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. படம் நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி வச்சு சொல்கிறேன். ஹீரோக்கு வந்து 2 ஸ்டோரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு சேட் எண்டிங்காக முடிஞ்சு, செகண்டில் வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவர் எப்படி சேர்ந்தார், இதுதான். ஓகே, எல்லாம் நல்லா இருந்தது. பட் ஒரு சில நெகட்டிவ் இதுவும் இருக்குது, அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது ரியல் முதற்கொண்டு எல்லோருடைய கேரக்டரும் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருந்தது. எல்லோருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்துடைய விஷுவல்ஸ் வந்து படத்துக்கு கூடுதல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். விஷுவல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, சீன் பை சீனு. அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அங்கங்கே ஃபில்லர்ஸ் மாதிரி இருக்கும், பட் அதெல்லாம் ஓகே. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தான். ஒரு புது டீமு, சின்ன டீமு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் அந்த கிளைமேட்ஸ் முடித்த விதம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஒருத்தன்ட்ட போய் ஒன்று சொல்ல போகிறாங்க. அது வந்து உடனே சொன்னோடனே இவன் வந்து ஒரு தப்பாக பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனுங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க படம் பார்க்குறவங்க. அது அந்த ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு தெரியல. ஹிந்தி ஜட்ஜிங்கிற மீம் பேஜஸில் கூட பார்த்தேன் இந்த மாதிரி மீம்ஸ்லாம். பட் இந்த மீமை பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்த்தேன். கிளியர் தான், இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே காமிச்சிட்டு இருக்க போறீங்க. நல்லவங்களும் இருக்காங்க. இன்டெரக்டாக என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு படம் பார்த்தவங்களுக்கு புரியும். கொஞ்சம் இந்த மாதிரி டாக்ஸிக்கான விஷயங்களும் படத்தில் இருக்குது. படம் ஓவராலாக நல்லா தான் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தோட முக்கியமான ஒரு இதை வச்சு கிளைமேக்ஸில் முடிக்கும் போது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் சொல்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. இதுதான் இந்த ஜோ. ஸோ ஓவராலும் நல்ல மூவி தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மூவியில் எந்த குறையும் இல்லை. இந்த மாதிரி சில ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் தான் இந்த படத்தோடைய பிரச்சனையை நான் பார்க்குறேன். எனக்கு இது பிரச்சனையே படுது. இது எத்தனை பேர்த்த நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இவர் நோட் பண்ணியிருக்காரு, இந்த மீன் பேஜுக்காரரு. எனக்கும் அப்படி தான் பட்டது. ஓகே, கண்டிப்பாக 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தரணும். ஒர்த் வாட்ச் தான். நிறைய பேருக்கு படம் பிடிக்கும். பட் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான சீன்ஸை இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னும் எத்தனை காலத்தில் இப்படியே சீன் எடுத்துகிட்டு இருக்க போகிறோம் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம்.